பெரியவா சரணம். காமக்கோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியக்கோஸ் ரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு இருக்க டாபிக் காஞ்சிபுரத்தில் 3 டெய்கள் 3 கோடிகள் ரொம்ப பிரசித்தம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. இதை சொன்னவர் கட்டுரையாளர் ஸ்ரீமடம் பாலு சார். தட்டச்சு வரகுரான் நாராயணன் சார். காஞ்சி மகான் தரிசனம் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து சொல்லப்பட்டது. காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் தேவராஜர் கோயில் இருக்கு. அந்த மலைக்கோயில்ங்கிறது பேர் நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாள். அஸ்தகிரி வாசம் செய்வர், அஸ்தகிரிநாதர், இப்படி ஒரு பேர் உண்டு வரதருக்குண்டு. வருஷத்தில் ஏறக்குறைய 300 நாட்கள் உற்சவம் நடக்கும். அந்த கோயிலே உண்மையிலேயே அவர் ராஜா தான். அப்படி ஒரு கோலாகலம் இருக்கும். என்ன, காஞ்சிபுரத்தில் 3 டெய்கள் ரொம்ப பிரசித்தம். 3 டெய்னா என்னது? நடை, வடை, குடை. நடை, வடை, குடை, 3 டெய். நடையை பற்றி சொல்லுவோமா? நடை வரதராஜர் இந்த பல்லக்கு அந்த வாகனத்தில் பவனி வரும்போது அந்த நடை கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த பல்லக்கு வாகனம் தூக்குவோருடைய அந்த ட்ரைனிங், இந்த பயிற்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிலிட்ரியில் நடபோடுவா தெரியுமா, அந்த மாதிரி அவ்வளோ மாதிரி பல்லக்கு தூக்குற நடையில் தெய்வீகமான ஒரு அழகு இருக்கும். பார்த்து பார்த்து ரசிக்கபடியாக இருக்கும். அது அப்படியே பார்க்க அவ்வளோ. அதான் நடை. அடுத்தது வடை. காஞ்சிபுரம் மிளகு வடை, காஞ்சிபுரம் இட்லி, நாக்கு படைச்ச வழக்கெல்லாம் பரமானந்தமாக இருக்கும். அது மாதிரி காஞ்சிபுரம் மிளகு வடை பல நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும். அது அடுத்தது குடை. காஞ்சிபுரத்தில் தான் இந்த கோயில்களுக்கான அந்த குடைகள் தயாரிப்போட நிறைய பேர் பல வருஷமாக இருந்துட்டு வராங்க தான். கடையில் பல தினுசுகள் இருக்குது. சின்ன குடையிலேருந்து பெரிய பெரிய அழகான வேலைப்பாடுகளோடு இருந்து அந்த மாதிரி செய்யக்கூடிய குடைகள் வரை அங்கே தான் தயாரிக்கப்படுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பல கோயில்களுக்கு வெளிநாடுகளுக்கும் குடைகள் ஏற்றுமதி செய்கிறான். அங்கேருந்து தான், காஞ்சிபுரத்துலேருந்து 3 குடையாக எடுத்தா அடுத்து 3 கோடி, 3 டெய்கள் போய் 3 கோடி ரொம்ப ஃபேமஸ். ஒன்று காமாட்சி அம்மன் கோயில். அந்த விமானத்துக்கு காமக்கோட்டி விமானம் அப்படின்னு பேர். ஏகாம்பரேஸ்வரர் விமானம் கோயில், அதுக்கு ருத்ரகோடி விமானம்னு பேர். வரதராஜ பெருமாள் கோயில், அந்த விமானத்துக்கு பேர் புண்ணியகோடி விமானம்னு பேர். இவ்வளவு நுட்பமான தகவல்கள் கூறினது யார்? மகாபெரிவா தான். பரம்பரையாக காஞ்சிபுரத்தில் இருக்கிறவாளுக்கு கூட, குடியிருக்கிறவாளுக்கு கூட இந்த செய்திகள்லாம் தெரிஞ்சிருக்காது நிறைய பேருக்கு. அதான் பெரியவாள்கிட்ட சூட்சமங்கள் அதிகம். மகாபெரிவா சரணம்.